விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. ஆன்லைன் வர்த்தகம் அதிகரிப்பு, மின் கட்டணம், வாடகை உயர்வு போன்ற காரணங்களால் மளிகை துறை நசிந்து வருவதாக சிறு வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னையில் மட்டும் சுமார் 20 விழுக்காடு மளிகை கடைகள் கடந்த 5 ஆண்டுகளில் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். சென்னையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் சிறிய மளிகை கடைகளின் எண்ணிக்கை 10,645 இருந்தது. இந்த எண்ணிக்கை தற்பொழுது 8,476 குறைந்துள்ளது. 2,169 மளிகை கடைகள் மூடப்பட்டுள்ளன. அதாவது 20% மளிகை கடைகள் சென்னையில் மூடப்பட்டுள்ளது. பெரிய நிறுவனங்கள் மளிகை தொழிலில் ஈடுபடுவதாலும் அதிக சலுகைகள், ஆன்லைன் விற்பனை போன்றவற்றாலும் மளிகை கடைகளால் போட்டி போட முடியவில்லை என்கிறார்கள் இத்தொழிலில் உள்ளவர்கள். 5:30 மணி கடை திறப்போம், நைட்டு 10:30 மணி தான் கடை மூடுவோம். நம்ம அவங்க ஆன்லைன் அப்படி இல்லை, வீட்டிலே உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க, உடனே அந்த அடுத்த ஸ்பாட்லேயே வந்துடுது. ஜொமோட்டோ, ஜெப்டோ எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நம்ம காலைல 5:30 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் கடை திறந்துருக்கணும். நம்ம அப்போ இருந்தால் தான் ஒரு நாளைக்கு 500 சம்பளம் எடுக்க முடியுது, இல்லைன்னா அது கூட எடுக்க முடியாது நம்மளால். நம்ம 8 மணி நேரம் கடை திறந்து வச்சனால அந்த வருமானம் எடுக்க முடியாது நம்மளால். வருமானம் கம்மியாக இருக்குது ரொம்ப. இப்போ மேகிலாம் பார்த்தீங்கன்னா ₹1, ₹2, 50 காசு அப்படி தான் கிடைக்குது. பிஸ்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ₹1 தான் கிடைக்குது. அந்த ₹1 பிஸ்கெட்டையும் அவன் ஆன்லைனில் 9 ரூபான்னு விற்றுட்டு போயிடுறான். நம்ம 10 ரூபாய்க்கு இப்போ மில்க் பிக்கிஸ் விற்போம், அவன் 9 ரூபாய்க்கு அவன் விற்றுட்டு போயிடுறான். நம்ம அதனால் ஜனங்க வாங்குறதும் கம்மியாயிடுச்சு, ப்ராஃபிட்டும் நமக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. மற்ற பொருள் அரிசிலையும் அப்படி தான் 5 ரூபா 4 ரூபா தான் ஒரு கிலோவுக்கே கிடைக்குது. நம்ம அதிகமாக வச்சு லாபமும் விற்க முடியாது. ஏன்னா சுற்றி எல்லா இடத்துலையும் ஹோல்சேல் கடை, பேப்பர் ஆடு எல்லாமே வந்துடுது. நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு விற்க முடியாது நம்மளால். கடந்த 5 ஆண்டுகளில் 20 முதல் 40% வரையில் சிறிய மளிகை கடைகளில் வியாபார விற்பனை சரிவு ஏற்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர். 27% அளவிலான மளிகை வியாபாரம் தற்பொழுது ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதாக வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். கடை நடத்தும் இடத்தின் வாடகை உயர்ந்து வருவதும், கட்டிடத்தின் சொத்து வரி உயர்வு காரணமாகவும் மின் கட்டண உயர்வு ஏற்பட்டுள்ளதாலும் மளிகை கடை நடத்துபவர்கள் நஷ்டத்தை சந்திக்கும் நிலையே தொடர்கிறது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் பலரும் கடையை நடத்த முடியாமல் கைவிட்டு விட்டார்கள். ஜிஎஸ்டி வரி விதிப்பு காரணமாகவும் மளிகை தொழில் பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு தொழில் செய்பவர்களும் பொருட்களை வாங்க கையிலிருந்து பணத்தை கொடுத்து வாங்கும் நிலை இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் தொழில் நசிந்து வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கும் என்கிறார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா. கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்கின்றார்கள், ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்கின்றார்கள், செயின் சங்கிலி தொடர் கடைகளுக்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்கின்றார்கள், சிங்கிள் விண்டோ கடைகளுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்கின்றார்கள். ஆகவே சிங்கிள் விண்டோ கடைகள் அந்த விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கி விற்பனை செய்ய மார்க்கெட்டுக்கு வருகின்ற பொழுது விலை கூட வைத்து விற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆகவே அந்த வாடிக்கையாளர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஆன்லைன் மூலமாகவும் கார்ப்பரேட் கம்பெனி மூலமாகவும் ஒரு சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை கட்டாயமாக இந்த மே 5 மாநில மாநாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அழைத்திருக்கிறோம். ஆகவே நல்ல தீர்வாக அந்த அரசு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கப்பட்டு ஒரு சட்டத்தை நிர்ணயம் செய்து வியாபாரிகளுக்கு என்று சொன்னால் ஒரு பொருளை அனைவருக்கும் ஒரே விலையில் தர வேண்டும் என்ற ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வலியுறுத்தியிருக்கிறோம். சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே இது போன்ற நிலையே இருப்பதாக வணிகர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு மளிகை கடை வைத்து தனது குடும்பத்தின் உழைப்பை முழுவதும் அதிலேயே செலுத்தி வாழ்க்கையை நடத்தி வரும் தொழில்தான் தற்போது அவர்களின் கையை விட்டு நழுவி பெரும் முதலாளிகளின் கைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று வேதனையாக கூறுகிறார்கள். இதுபோன்ற கடைகள் தொடர்ந்து செயல்படுவதற்கு அரசு தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து இதுபோன்ற தொழிலில் ஈடுபட்டிருக்கூடிய மல்லிகை வியாபாரிகளையும் பாதுகாக்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷுவாவுடன் சுரேஷ்குமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.